இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் உண்மையிலே கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சில மாற்றங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அதில் இப்போ காவேரியுடைய கை நல்லாவே இப்போ ஓங்கிடுச்சு தாத்தாவால். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது எப்படியாச்சும் வாங்க, என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கிட்ட பேசுகிறாங்க. விஜய் கிட்டக்கு என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை பார்த்தா சிரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கிளம்பலையா நீங்கள் ஃபேஷன் ஷோக்கு போகணும்ல அப்படின்னா, அதுக்கு எதுக்கு நம்ம போகணும், நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். நீ 5 லட்சத்தை தூக்கி சொல்லையாக கொடுப்பாங்க, நான் வேறு வரணுமா, நீ வேணால் போயிட்டு வா காவேரி, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு மணி நேரம் தாங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்கல்ல, நம்மளை எவ்வளோ கௌரவமாக மரியாதையாக கூப்பிட்டாங்க, அங்கே போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னால் கண்டிப்பாக வர முடியாது. நீ வேணால் போகிறதுனா போயிட்டு வா, என்னை போட்டு நச்சரிக்காத, இதை பற்றி இன்னொரு தடவை பேசாத, தாத்தா இங்கே வராரு, அவர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாத, சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஓ, சைலண்ட்டாக தான் இருக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தா, அந்த பக்கம் தாத்தா உட்காந்து, என்ன காவேரி எப்படி போகுது வேலை, ஆஃபீஸ்லாம் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கும்போது, பிரச்சனை தான் தாத்தா, பிரச்சனை தான் அப்படின்னு கத்திட்டாங்க. உடனே என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு அவரும் வேறு கூட சேர்ந்து கத்துறாரு. என்ன அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா இப்படி ஃபேஷன் ஷோக்கு வரமாட்டாரு தாத்தா அப்படின்னா, இவன் 5 லட்சம் தூக்கி கொடுப்பா, நாங்கள் வரணுமா அப்படிங்கிறார். இவர் ஒன்று 5 லட்சம் இவருக்கு ஒரு விவரமே பற்ற மாட்டேங்குது தாத்தா அப்படின்னு நாங்கள் க்யூட்டாக சொன்னாங்க. வேறு என்ன விவரமே பற்ற மாட்டேங்குது அப்படின்னா, எல்லாம் என் நேரம் அப்படின்னு இவர் பேச இல்லை. நான் ஒரு பெரிய அவங்க மீடியாவில் எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க, நம்ம பேரை எல்இடியில் லோகோ வரப்போகுது, நம்ம பேரில் பேனர் வைக்க போகிறாங்க, எல்லாம் இருக்க போகுது, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், அவங்களுக்கு அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் தானே, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, அவங்களாம் நம்ம வாங்கலாம்னு நினைப்பாங்க, நம்ம கட்டுறோங்கிறது தெரிய வரும்ல, எத்தனை ஆள் வரப்போகுதுன்னு பாருங்க, அப்போ ஒரு வாய் அடைச்சி போய் நிற்பார் அப்படிங்கும் போது, கரெக்டு தானே, ஏன்னா கரெக்டாக பேசுகிறா காவேரி, போயிட்டு வாடா கூட அப்படின்னா, தாத்தா நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் ஓவராக ஆடுறா அப்படி ஒரு கொந்தளிக்க, அதெல்லாம் இல்லை, நீயும் கூட போயிட்டு வா, போயிட்டு வந்து தான் தீரணும் போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானடா சொன்ன காவேரி நல்ல ஸ்மார்ட்டான பொண்ணு, அறிவான பொண்ணுன்ட்டு அப்படின்னு, இது வேறு நடந்துச்சா அப்படிங்கிறாங்க காவேரி. ஆமாம், கொடைக்கானலேருந்து நீங்கள் போயிட்டு தானே சொன்னோம் அப்படின்னு, தாத்தா அப்படின்னு இவர் வேற ஒரு பக்கம் கடுப்படிக்க, போயிட்டு வாடா அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு கிட்டக்க போய் உட்காந்து கிளம்பி போயிட்டு வா அப்படின்ட்டு போயிடுறாரு. வெறுப்போடு அவர் கிளம்புறாரு, வேறு வழி இல்லாமல். அங்கே கங்காவும் குமாரனும் அந்த ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நடக்கிறது தான் ஆளுங்கள்லாம் பார்த்து, என்ன இவங்கெல்லாம் யாரை பார்த்தாலும் டெய்லர் மாதிரி தெரியலையே, ஓகே இவங்கெல்லாம் டிசைனர் போல் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ளார போகிறாங்க. அவங்களான்னு சொல்லி பார்த்துட்டு போக, அந்த பொண்ணு தான் நான் அன்னைக்கு பார்த்த பொண்ணுங்கிறாரு குமரன். அவங்க இல்லையே அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, பொண்ணுங்க முகத்தை ஒரு தடவை பார்த்தோன்னா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு லுக் விடுறாங்க கங்கா. நல்லா இருந்துச்சு அதுவும் பார்க்குறது. உடனே ஈயோ இல்லை, ஆம்பளைங்களையும் தான் அப்படின்ட்டு கூப்பிட்டு பேச, நீங்கள் உள்ளார போங்க இந்த ரூம்குள்ளே அப்படின்ட்டாங்க. அங்கே போய் கங்கா குமரன் பேர் சொன்னதுக்கப்புறமா, மாடல்லாம் ரெடியாக இருக்காங்கல்ல அப்படின்னா, ரெடியாக இருக்காங்க அப்படின்ட்டார் குமரன். என்ன மாடல்லாம் ரெடியாக இருக்காங்களான்ட்டீங்க அப்படின்னா, உடனே ஏதோ இந்த துணி தானே மாடலு, துணியை கூட மரியாதையாக கூப்பிடுவாங்க போல இங்கே அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும். உடனே அங்கே போய் அந்த ரூம்குள்ளே போயிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணி டச்சப் பண்ணிக்கோங்க, மாடல்ஸையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதுங்களை என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா, அங்கே ரூம்குள்ளே போனால் அங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கண்ணாடிலாம் போட்டு வேனிட்டி எல்லாம் இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்கதை பார்த்து இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, கிடக்குன்னு இருக்குது இவங்களுக்கு. இங்கே இருக்க நம்ம பேசாமல் கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த இடம் இந்த மக்கள் இவங்க எல்லாத்தையும் பார்த்தாலே இதாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அசிங்கப்பட்டாலும் பட்டுருவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசி வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே கங்கா இவங்க காவேரியும் விஜயும் இறங்கி வராங்க. இவங்க இங்கே வந்தாங்க, இவங்களும் ஒரு வேலை டிசைனர் ஆகிட்டாங்களோ, இவங்களும் காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்களோ அப்படின்னு கேட்க, அப்போ இவர்கிட்டலாம் நம்ம பேச வேணாம், இவள் நம்மளை மதிக்க கூட மாட்டா, அங்கே போய் பேசாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்திடுறாங்க. அவங்க எதுக்கோ போட்டோம் அப்படின்ட்டு. ஒன்றாங்க இருக்கவங்களை கூப்பிட்டு, இவங்க யார் அப்படின்னு கேட்டால், இவங்க தான் ஜட்ஜே அப்படின்ட்டாங்க. காவேரி தான் ஜட்ஜா அப்படின்னு ஷாக்காக. அப்போ இந்த பக்கம் இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் பொக்கேலாம் கொடுத்து உள்ளே கூப்பிட்டு வர, அவங்க வரும்பொழுது பார்த்துட்டு, அக்கா நீ இங்கே அப்படின்னா, நான் ஏன் இங்கே வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க கங்கா. உடனே நீங்கள் மட்டும் தான் வரணுமா அப்படின்னு, நான் அந்த மாதிரி எண்ணத்திலே சொல்லலை, என்ன விஷயம் அப்படின்னா, ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிறோம் அப்படின்னு குமரன் சொல்கிறார். சூப்பர், எனக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் கண்டிப்பாக கலந்துங்க, சூப்பராக ஜெயிப்பீங்க, சூப்பர்க்கா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தவங்க வராங்க, யார் மேடம் இவங்க, வாங்க மேடம் உள்ளார போகலாம் அப்படின்னா, இல்லை இந்த மேடம்க்கு நாங்கள் தான் ப்ளவுஸ் தைச்சி கொடுப்போம் அதான் அப்படின்னு கங்கா சொல்லிடுறாங்க. உடனே டக்குன்னு, அதெல்லாம் இல்லை, இவங்க என் சொந்த அக்கா, இவர் என் மாமா, இவங்களும் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க, ஆனால் எனக்கு அது தெரியாது அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க. நீங்கள் வாங்க மேடம் உள்ள எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, அப்படியா நைஸ் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்கள. உடனே இப்போ கிளம்பலான் இருக்க குமரன்ட்டு, அதெல்லாம் வேணாம், நம்ம கலந்துப்போம், நம்ம ஏன் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஸ்ட்ராங்காக பேசி, வாங்க போகலாம் அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு வராங்க. உள்ளார கூப்பிட்டு வந்தால் அங்கே எங்கள் அக்காட்ட பேசிட்டு வந்தேன், மிலாலாம் வந்திருக்காங்க, மிலா பேபிக்கள் அவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அக்காவும் வந்திருக்காங்க, மாமாவும் வந்திருக்காங்க, நீங்கள் அவங்களுக்காக மார்க் அள்ளிலாம் போட வேணாம், ஆனால் நியாயப்படி போடுங்க அப்படின்னு காவேரி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவர் விஜய், அங்கே அந்த ஆர்கனைசரை கூப்பிட்டு, நாங்கள் கலந்துக்கல, நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்க்குறோம், ஜட்ஜாக நாங்கள் இருக்க முடியாதுன்ட்டாங்க.
ஏன் ஜட்ஜாக இருக்க முடியாதுன்னு கேட்டால் நானும் இல்லை, என் ஒய்ஃபும் பேனலில் இருக்க விரும்பல, ஏன்னா அவங்க அக்கா கலந்துக்கும் போது நாங்கள் மார்க் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டார். இம்ப்ரெசிவ் சார், நாங்கள் பார்த்துக்குறோம், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்கார சொல்கிறாங்க. ரொம்ப ஓவர் தான், ஏதோ அள்ளி போட்டுற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க, சரி விடுங்க நல்லது தான், எங்கள் அக்கா கலந்துக்கிட்டால் கூட அவளுக்கு மார்க் கம்மியாக தான் போடுவாங்க, நீங்கள் போட்டு கம்மியாக தான் நீங்கள் போட்டிருப்பீங்க, இப்போ அவள் கலந்துப்பா அப்படின்ட்டு அவங்க வந்துடுறாங்க. ஆனால் இன்னமும் மாடல்னால் நிஜமாக ஒரு மாடல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணுங்கிறது கங்காவுக்கும் குமரனுக்கும் தெரியல. இது தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து இவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி வேலைகளில் விஜய் வேறு செய்கிறாரு, நிவின் திட்டு வாங்குறாருன்னு பல விஷயங்கள் நடக்க போகுது நாளைக்கு. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி விஷயங்கள் நடந்ததில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியல்